Hi everyone, welcome to Fun Learning Castle. இன்னைக்கு நம்ம வீடியோல குழந்தைக்கு பிஃபோர் நம்பர் அண்ட் ஆஃப்டர் நம்பர்ன்ற கான்செப்டை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஃபன் கேம் மாதிரி வீட்டிலே எப்படி சொல்லிக் கொடுத்தேன்னு பார்ப்போம். பொதுவாக இந்த மாதிரி நம்பர்ஸை வரிசையாக எழுதி ஒரு நம்பருக்கு முன்னாடி நம்பர் எப்படி பார்க்கணுன்றதையும் அண்ட் பின்னாடி நம்பர் எப்படி பார்க்கணுங்கிறதையும் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி ஒர்க் ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண வைப்போம். இதே அப்ரோச்சை கொஞ்சம் ஈஸியாக மனசில் பதிகிற மாதிரி ஹேண்ட்ஸானாக ப்ராக்டிஸ் பண்ண இந்த மாதிரி சின்னதாக நம்பர் புக்லெட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். இந்த புக்கோட கவர் ஃபார்ம் பண்ண இந்த மாதிரி நீளமான ஷீட்டை 4ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் இதுக்குள்ளே வைக்கிற பேஜஸ்க்காக அதில் ஹாஃப் சைஸ் மட்டும் இருக்க பேப்பரை இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணி க்ளூ யூஸ் பண்ணி கவரோட ஸ்டிக் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறதுக்காக ஒவ்வொரு புக்லேயும் வெறும் 20 நம்பர்ஸ் மட்டும் எழுதியிருக்கேன். இப்போ நம்மளோட மினி புக்ஸ் ரெடி. இதை வச்சு எப்படி கற்றுக்கிறதுன்னு பார்ப்போம். What comes after 1? 2. What comes after 2? 3. What comes after 3? 15. 15 could be 4. 14. 14 could be 4. 13. 13 could be 4. 12. 12 could be. குழந்தைங்களுக்கு கான்செப்ட் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண இந்த மாதிரி புக்கோட கவரை நம்பர்ஸை ஹைட் பண்ண யூஸ் பண்ணி ஃபன் கேம் மாதிரி விளையாடலாம். What comes before 18? 17. Correct. What comes after 23? After 24. Correct. இந்த புக்கை பிஃபோர் நம்பர் அண்ட் ஆஃப்டர் நம்பர் லேர்னிங்க்கு மட்டும் இல்லாமல் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் கவுண்டிங் அண்ட் ஃபன்னாக நம்பர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி லேர்ன் பண்ணுறதுன்னு நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் 1 to 1000 ஈஸியாக லேர்ன் பண்ண க்ரியேட் பண்ண இந்த நம்பர் போர்டை யூஸ் பண்ணி கூட பிஃபோர் நம்பர் அண்ட் ஆஃப்டர் நம்பர் கான்செப்டை குழந்தைங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.